இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சண்டே ஸ்பெஷலாக எங்கள் அம்மாட்ட நான் வந்து பிரியாணி கேட்டேன். ஆனால் எங்கள் அம்மா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் வந்து நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தக்காளி வெட்ட வந்திருக்கேன். சரி வாங்க நம்ம அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வெட்டலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான ஒரு இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஆனியன், டொமேட்டோலாம். சரி இப்போ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். என்னடா ட்ரெஸ்ஸை மாதிரின்னு பார்க்காதீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சேரில் தான் நான் நிற்கிறேன். ஏன்னா எனக்கு ஹீட் பத்தலை. சரி வாங்க நான் வெட்டி வச்சதை காட்டுறேன். சரி வாங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இந்த திங்ஸ்லாம் தூள் மசாலா அதெல்லாம் போட்டாச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்யலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைசஸுக்கு வந்து நம்ம போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் நல்லா இதாகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆனியன் போடலாம். தப்பா தூண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சேஃப்டியாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கேஸில் விளையாடக்கூடாது. அதனால நானே நம்மளே கெஞ்சு கொடுத்தாச்சு வாங்கினேன். தெரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொஞ்சம் இதாக இருந்துங்க. கொஞ்சம் உப்பு போட்டாங்க. இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் கலராக மாறுற வரைக்கும் வந்து நம்ம கிண்டணும். சரி வாங்க பார்க்கலாம் ஆனியன் எப்படி இருக்குன்னு. லைட்டாக மாறிட்டு தாங்க இருக்குது. நல்லா கிண்டணுங்க. நீங்கள் நல்லா கிண்டணும். கொஞ்சம் கேஸில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டணுங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்தோடனே கொஞ்சம் இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா கிண்டணும், வதக்கணும். நல்லா வதக்கணுங்க. சில பேர் ப்ரௌனாக வந்தால் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா ப்ரௌனாக வந்தால் மட்டும் நல்லா ப்ரௌனாக வந்தால் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சேர் பார்த்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு, கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் சின்ன சேர் மாட்டிட்டோம். கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே சார். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் அந்த பச்சை மிளகாவை போட்டோங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கணுங்க. ஒரு லைட்டாக கிண்டாதீங்க, நல்லா கிண்டிக்கணும். சில பேர் சுடுன்னு கிண்ட மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போடலாம். நெக்ஸ்ட் அரைச்சி வச்சிருந்த புதினா மல்லித்தலை இப்போ நம்ம போடுறோம். புதினா மல்லித்தலை பேஸ்ட். சரி வாங்க போடலாம். போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒன்லி நல்லா கிண்டாதான் அது வந்து நல்லா இருக்கும். நல்லா கிண்டிட்டாங்க. சூப்பர் ப்ராசஸ் இதாங்க. ஃபஸ்ட் ப்ராசஸ் இதை வந்து நல்லா கிண்டணுங்க. நல்லா கிண்டணுங்க. இதுதான் டஃப் ப்ராசஸ்ங்க. இது ஒன்று தாங்க டஃப் ப்ராசஸ். சரி வாங்க நம்ம டஃப் ப்ராசஸ் சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் போடலாம். மெயினே இதாங்க. சரி வாங்க. சில பேர் வந்து மசாலா போட்டு மட்டன் போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. மட்டன் போட்டதுக்கப்புறம் மசாலா போடுங்க. இப்போ வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
கிண்டியாச்சுங்க, நல்லா கிண்டியாச்சு. நல்லா கிண்டணும். இப்போ வந்து நம்ம மசாலா போடலாம். மசாலா கொஞ்சம் மெதுவாக போடுங்க, ஏன்னா வந்து மூக்கில் ஏறிக்கும். போடுவோம். இப்போ நம்ம வந்து நல்லா கிண்டட்டாங்க, பெரிய ப்ராசஸிங். இப்போ நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, இப்படி இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு ரைஸ் போட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் டேஸ்ட்டுக்கு. ஏன்னா தேங்காய் பால் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்குங்க. அதனால நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு இது மாதிரி செஞ்சு தாங்க சண்டே. ஏன்னா நம்ம சண்டேக்கு மட்டும்தான் நம்மளுக்கு லீவ் விடு. சில ஸ்கூலில் சாட்டர்டேவும் லீவ் விட மாட்டேங்கிறாங்க. அதனால சண்டே மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க. அதனால நம்ம சண்டே அது அந்த ஒரு நாளாச்சும் நம்ம அம்மாவுக்கு உதவி செய்யலான்னு நான் வந்திருக்கேன். நீங்களும் யார் யாரெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு உதவி செய்யணுங்களோ கமெண்டில் போடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து பிரியாணி தான். அதனால தான் நான் பிரியாணி செய்ய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு கமெண்டில் போடுங்க. இப்போ வந்து நம்ம நல்லா நம்ம கிண்டிட்டோம். இப்போ வந்து மட்டன் ஊற வச்ச தண்ணியை ஊற்றணும். மெதுவாக ஊற்றுங்க, கீழே இது ஊற்றிடுறாங்க. ஊற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம கிண்டணும். நல்ல ப்ராசஸ் நல்லா வந்திருக்குங்க. எனக்கு இப்போயே சாப்பிடணுன்னு இருக்குங்க, அப்படியே எடுத்து குடிக்கணும்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம நல்லா கிண்டிட்டோம் குழம்ப. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் டேஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வேணால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்பீடாக கிண்டுறேன்னு சொல்லிட்டு திருச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு, கொஞ்சம் மன்னிச்சுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வந்து இது ஊற்றலாம் தேங்காய் பால். நீங்களும் பாட்டு கிண்டுங்க, ஏன்னா அந்த இது மாதிரி ஒர்க்லாம் வந்து டேஞ்சரு. அதனால இன்னும் மெதுவாகவே கிண்டுங்க. ஸ்பீடாக நல்லா கலக்கணும்னு ஸ்பீடாக கிண்டாதீங்க. சரி வாங்க நம்ம நல்லா கிண்டலாம் மெதுவாக. இப்போ நம்ம வந்து மெயினே இப்போ தானே போடுறோம். பிரியாணின்னு ரைஸ் இருந்தாலும் பிரியாணியே, இல்லைன்னா குழம்பு. சரி இப்போ ரைஸ் போடலாம். ரைஸு தாங்க நல்லா வலிச்சுக்கோங்க. ரைஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க யாரும். சில பேர் ரைஸே கிடைக்காம இருக்காங்க. நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ரைஸ் எல்லாம். அப்படி உங்களுக்கு ஸ்பூனில் விளையாட்டியும் நீங்கள் வந்து கையில் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கிண்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நல்ல ப்ராசஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸ் போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணால் பிரியாணி ரெடி ஆயிடும். எனக்கு ஆவலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடணும். இப்படியே சாப்பிடணுன்னே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வேணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துட்டுருக்கு. நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சாப்பிட்ணுன்னு. கொஞ்சம் 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எனக்கு இப்போயே சாப்பிட்ணும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், வெந்துட்டுருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பக்கத்தில் பார்க்கலாம். வா, நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு வந்திருக்குங்க. சாமி பக்கா மாசுங்க, சூப்பருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அம்மா கிளறிட்டு இருக்காங்க. எனக்கு கிளற கை வலிக்கிறதுனால எங்கள் அம்மா கிளறிட்டு இருக்காங்க. பிரியாணி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் அம்மா வந்து பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நம்ம வாங்க டேஸ்ட், நம்ம இப்போ உட்காந்து டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க அம்மா போட்டு வந்துட்டாங்க. சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சூடாக சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஏன்னா சூடாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நான் பண்ண பிரியாணி ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்குறேன் வாங்க. ஆமாங்க, நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. அல்டிமேட்டுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சார். வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் போடுறேன். அந்த எங்கள் அம்மா வீடியோஸும் வரும், நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி இது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சாப்பிட்றேன்.
இது செம்மையாக இருக்குங்க. எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க. மற்றபடி பிரியாணி பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.